Hi friends, welcome back to my channel. நான் பிரவீன். நாம இன்னைக்கு நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்க எல்லாத்துக்கிட்டயுமே ஒரே ஒரு சாரி மட்டும் சொல்லிக்கிறேன் गाइस. கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ போட முடியல गाइस. அதனால கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம டீமன் கார்ட் பிளேஸ் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம டீமன் லார்டுமே நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜரை பத்தி, நம்ம ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் ஜெனரலோட ரிப்போர்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதோட அவரை பத்தின உங்க தாட் என்னன்னு கேட்க, அதுக்கு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நம்ம டீமன் லார்டை பார்த்து உண்மையை சொல்ல போனோம்னா அவரோட வேலையை அவர் ரொம்ப நாளாவே செஞ்சிருக்காரு. என்ன கொஞ்சம் வன்முறையில அவர் கையாண்டிருக்காரு. என்னோட எதிர்பார்ப்புகளே அவர் ரொம்பவே மீறி செயல்பட்டிருக்காரு. இருந்தாலுமே கூட அவருடைய மார்ஷல் திறமைகள், அதோட அவருடைய மிருகத்தனமான சக்தியை மட்டும் நம்பி கண்டிப்பா அவரால் இதை பண்ணிருக்க முடியாது. அதோட அவர் அந்த ஜெயின்வால் ஃபேமிலியோட ஃபேமிலி ஹெட்டோட ஹெல்ப்பை இவர் கேட்டு அந்த பேட்ராஜ் கூட சேர்ந்து இவர் செயல்பட்டாருன்னு கேள்விப்பட்ட அடுத்த செகண்டே நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன்னு சொல்லியிருப்பேன். அப்பதான் நம்ம டீமன் லார்டுமே மனசுக்குள்ளார உண்மையிலுமே அவன் அப்படிதான் பண்ணானா, அந்த ஜெயின்வால் ஃபேமிலியோட ஃபேமிலி ஹெட் அவ்வளவு சீக்கிரத்துல யாரையுமே நம்ப மாட்டாரு. இந்த ஒரு செய்தியை கேட்கும் போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குதுன்னு அவருமே யோசிச்சு பார்த்திருப்பாரு. அப்பதான் நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நம்ம டீமன் லார்டு கிட்ட அந்த தேர்ட் யங்லார்டு அந்த ஜெயின்வால் ஃபேமிலியோட ஃபேமிலி ஹெட் மூலமா அந்த வாரிங் ஆஃப் த டீமன் கிங் ஃபேமிலியை சீல் பண்றதுக்கு அவர் எப்படி வற்புறுத்தி ஒத்துக்க வச்சாருன்னு தெரியல. உண்மையிலுமே அவர் பண்ண அந்த ஒரு செயல் ரொம்பவே பாராட்டக்கூடியதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் நம்ம டீமன் லார்டுமே நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜரை பத்தி, அப்பனா நீங்க என்ன சொல்ல வரீங்க, அந்த தேர்ட் யங்லார்டு ரொம்பவே டேலண்டான பர்சன் மட்டும் இல்லாம ரொம்பவே ஜீனியஸான ஒரு ஆளுன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்க, அதுக்கு அவருமே ஆமான்னு சொல்லியிருப்பாரு. அதோட மட்டும் இல்லாம அவர் ஒரு ஜீனியஸான ஆளுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இருந்தாலுமே அவர் இந்த அளவுக்கு ஒரு ஜீனியஸான ஒரு ஆளா இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டீமன் லார்டுமே அவரை பார்த்து, நீங்க அந்த தேர்ட் யங்லார்ட ஒரு வேல்யூபிளான ஒரு பர்சனா மட்டும் பார்க்கல, அதையும் தாண்டி வேற ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்க, அதுக்கு அவருமே ஆமான்னு சொல்லியிருப்பாரு. உடனே நம்ம டீமன் லார்டுமே அவரை பார்த்து, அப்பனா நீங்க அவனை ஒரு டேஞ்சரான ஒரு ஆளுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, அதுக்கு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே இல்ல, அவன் ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஆளுன்னு சொல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டீமன் லார்டுமே நீங்க எதுக்காக அந்த தேர்ட் யங்லார்ட பார்த்து இப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்க, அதுக்கு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே அவர்கிட்ட உண்மையிலுமே அவருக்கு என்ன வேணும்னு எனக்கு சரியா தெரியல. இருந்தாலுமே இந்த டீமானி கல்ட்ல இருக்க நிறைய மிஷன்ஸ் முடிக்கிறதுக்காக எக்கச்சக்கமான டீமன் கல்ட் வாரியர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். அதுல குறிப்பிட்ட பேர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கடமையை முடிக்கிறதுல மட்டும் ரொம்பவே கவனமா இருப்பாங்க. ஆனா சில பேர் அதுல ஒரு சில பேர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பணியில ஈடுபாடு இல்லாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல சில பேர் அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுல மட்டும் தான் ரொம்பவே குறிக்கோளா இருக்கிறாங்க. இதுலயும் ஒரு சில குறிப்பிட்ட பேர் மற்றவங்களோட பணியில இருந்து எப்படி லாபத்தை சம்பாதிக்கலாம்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது எல்லாருமே அவங்களோட சொந்த நோக்கத்துக்காக தான் செயல்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த தேர்ட் யங்லார்டு அப்படி கிடையாது. அவரை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியலன்னு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நம்ம டீமன் லார்ட பார்த்து சொல்லியிருப்பாரு. அதோட மட்டும் இல்லாம அந்த தேர்ட் பிரின்ஸ் அடுத்து என்ன பண்ண போறாருன்னு என்னால கொஞ்சம் கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னு சொல்ல, அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டீமன் லார்டுமே நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜர் கிட்ட அவரோட மூவை உங்களால சரியா ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னு சொல்றீங்க. அதுக்கான காரணம் நீங்க அவர் அளவுக்கு அதிகமா நம்புறீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதே சமயம் அவன் அவனோட முடிவை ஒரு வழியா எடுத்துட்டான். இல்லனா அவன் இந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே அவர் அப்படி என்ன முடிவு எடுத்தாருன்னு கேட்க, அதுக்கு நம்ம டீமன் லார்டுமே நிச்சயமா அதை பத்தி எனக்கு சரியா தெரியாது. இருந்தாலுமே அவன் ஒரு பெரிய டைட்டில் அடைய போறாங்கறத மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும்னு சொல்லியிருப்பாரு. நம்ம டீமன் லார்டு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே மனசுக்குள்ளார இவர் ரொம்பவே துல்லியமாவும் நம்பிக்கையோடையுமே சொல்றத பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும்னு இவருமே யோசிச்சு பார்த்திருப்பாரு. அதே சமயம் நம்ம டீமன் லார்டுமே அவரை பார்த்து அந்த தேர்ட் யங்லார்டு திரும்ப எப்ப வர போறாருன்னு கேட்க, அதை கேட்டுட்டு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே அவருடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதனால அவர் கூடிய சீக்கிரமே வந்துருவாரு. இருந்தாலுமே அவர் அனுப்பின அந்த ஒரு அறிக்கையில அவர் ரிட்டர்ன் எப்போ வருவார்னு சரியா குறிப்பிடலன்னு சொல்ல, அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டீமன் லார்டுமே அப்பனா சரி அந்த ஸ்வாட் பிளேஸோட நிலைமை என்னன்னு கேட்க, அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே அந்த ஸ்வாட் பிளேஸை சேர்ந்தவங்க சவுத் வெஸ்ட் ரீஜனோட அந்த ஹூனான் பிளேஸ்ல தான் 10 நாளா தங்கிட்டு இருக்காருன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டீமன் லார்டுமே அப்பனா அவங்களோட அடுத்த மூவ் கூடிய சீக்கிரம் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதே சமயம் நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே அந்த தேர்ட் யங்லார்டு கண்டிப்பா அவங்கள மீட் பண்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்ல. அப்படி அவங்க மீட் பண்ணாலுமே கூட அந்த தேர்ட் யங்லார்டு எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஏற்கனவே அவர் அதிகமான ஒர்க்கை பண்ணி ரொம்பவே டயர்டா இருக்காருன்னு சொல்லியிருப்பாரு. அதே சமயம் உண்மையை சொல்ல போனா அவரை நினைச்சு எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குது. ஒருவேளை அந்த ஸ்வாட் பிளேஸை சேர்ந்தவங்க கூட இவர் ஃபைட் பண்ணாருன்னா கண்டிப்பா அந்த தேர்ட் யங்லார்டால அவங்கள சமாளிக்க முடியாது. ஒருவேளை அவர் அவங்க கூட சண்டை போட்டாருன்னா அது இவருக்கு தான் ஆபத்தா முடியும்னு இவருமே சொல்லியிருப்பாரு. அந்த டைம்னு பார்த்து சடனா நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே இன்னொரு விஷயத்தையுமே நோட் பண்ணியிருப்பாரு. என்னன்னா நம்ம தேர்ட் யங்லார்டு அவருடைய கடமையை முடிச்சுட்டு ஒருவேளை இந்த இடத்துக்கு வரதுக்காக ஷார்ட்கட்ல வந்தாருன்னா கண்டிப்பா அந்த ஸ்வாட் பிளேஸை சேர்ந்தவங்களை மீட் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குதுன்னு இவருமே யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. அதை ஏற்கனவே நம்ம டீமன் லார்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாரு. அப்பதான் நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே அது எல்லாத்தையுமே நம்ம டீமன் லார்டு கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம டீமன் லார்டுமே இதை நான் ஆல்ரெடி யோசிச்சிட்டேன், அதனால அவரை அப்படியே விட்டுருக்கான்னு சொல்ல, அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜர்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. அப்பதான் நம்ம டீமன் லார்டுமே அவரை பத்தி அந்த தேர்ட் யங்லார்டு ஒருவேளை நாம நினைக்கிற மாதிரி அந்த ஷார்ட் கட்டை சூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா அவங்க கூட சண்டை போடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி அவங்க மீட் பண்ணிக்கலனா அவர் திரும்ப வந்துருவாருன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே ஆனா அவர் உங்களால சூஸ் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அப்படி இருக்கப்ப ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா
கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய போரா மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டீமன் லார்டுமே லைட்டா சிரிக்க அவர் பண்ணதை பார்த்துட்டு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிலாம் ஒரு நிமிஷம் ஆடி போயிருப்பாரு. அப்பதான் நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிலுமே நம்ம டீமன் லார்டை பார்த்து அப்பனா நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து இதை தான் எதிர்பார்த்தீங்களான்னு கேட்க அப்பதான் நம்ம டீமன் லார்டுமே நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜரை பார்த்து ஒருத்தரோட விதி வந்து எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதுபடி தான் எல்லாமே நடக்கும். அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே பயங்கரமா யோசிச்சு பார்த்துருப்பாரு. அப்பதான் நம்ம டீமன் லார்டுமே அவரை பார்த்து ஒருவேளை அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில சண்டை நடந்துச்சுன்னா நான் வந்து பேனல் ஹாலை வந்து அனுப்பி வைக்கலான்னு இருக்கேன், அதனால நீங்க வந்து கவலைப்படாம நீங்க வந்து போகலாம்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டுமே போயிருப்பாரு. அப்பதான் நம்ம டீமன் லார்டுமே மனசுக்குள்ளார அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜரை பத்தி நான் வந்து விதியை பத்தி சொல்லும் போது அவன் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு எல்லாத்தையுமே நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். அவன் வந்து என்கிட்ட இருந்து ரொம்பவே கத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல அப்படியே கற்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறேன். நம்ம ஹீரோமே நம்ம ஸ்குவாட் லீடரை பத்தி நீங்க போன அந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் என்னாச்சுன்னு கேட்க அதுக்கு நம்ம ஸ்குவாட் லீடருமே நம்ம ஹீரோ கிட்ட உண்மையிலுமே அந்த டீமன் ஸ்குவாட் ஃபேமிலி வந்து ரொம்பவே நல்லவங்களா இருக்காங்க, அதனால எங்களோட இன்ஸ்பெக்ஷனுமே சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருப்பான். அவ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அந்த ஸ்குவாட் லீடரை பார்த்து நான் சொல்ற விஷயத்தை நீங்க வந்து செய்ய மாட்டீங்களோன்னு எனக்கு தோணுச்சு, இருந்தாலுமே பரவாயில்ல நான் கூட தான் அந்த ஒரு பில்லு நல்லா தான் வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஸ்குவாட் லீடர் எல்லாம் பயங்கரமா காட்டாயிருப்பா. அதே சமயம் நம்ம ஹீரோமே அந்த ஸ்குவாட் லீடரை பார்த்து நீங்க வந்து இந்த இடத்தை விட்டு கழட்டுக்கு போங்க, நானும் டாங் ஃபில்ல வந்து இதே இடத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருப்பான். நம்ம போய் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஸ்குவாட் லீடருமே அப்பனா நீங்க வந்து எங்க கூட வரலையா, அந்த பிசிஷியன் லேடியை வச்சு நாங்க என்ன பண்றதுன்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோமே அவளுக்கு வந்து ஃபீவர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குது, இது வந்து ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு, அதனால பக்கத்துல எங்கேயாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ற மாட்டேன் இடம் இருந்துச்சுன்னா அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவளை கழட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பான். அதே சமயம் நம்ம ஹீரோமே நம்ம ஸ்குவாட் லீடரை பார்த்து எனக்காக வேலை செய்யறதுக்கு ஓகே சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி, நான் வந்து திரும்ப கழட்டுக்கு வர வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாம இருன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அவனோட ட்ரெஸ்ல இருந்தா அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரலுக்கான அந்த ஒரு டைட்டில் இருக்க அந்த ஒரு பேட்சை பிச்சு கீழே போட்டிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே மனசுக்குள்ளார அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து இந்த டிமானிகல்ட்டோட வாரிசா மாறணும், எனக்கு வந்து இந்த டிமானிகல்ட்டோட லீடரா மாறணும்னு எனக்கு எந்த ஒரு நோக்கமே இல்ல, அதோட இந்த டிமானிகல்ட்டோட அந்த டீமன் லார்டு மாதிரி இங்க இருக்க இந்த மக்கள் வந்து அவர் ஒரு கடவுளா பாக்குற மாட்டோம் மாறணும்னு எனக்கு எந்த ஒரு ஆசையுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுமே நம்ம ஜெயின்வால் ஃபேமிலியோட ஃபேமிலி கிட்ட பார்த்து எனக்கு வந்து இன்னொரு உதவி உங்ககிட்ட இருந்து தேவைப்படுது, அதனால நீங்க வந்து என் கூட வரீங்களான்னு கேட்க அதுக்கு ஒருமே நீங்க இப்ப எங்க போறீங்கன்னு கேட்க அப்பதான் நம்ம ஹீரோமே நான் வந்து அந்த ஜோக்ஸா ஃபேமிலியை நோக்கி தான் போக போறேன்னு சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஜோக்ஸா ஃபேமிலியோட அந்த வாரியர் பையில தான் காட்டுறாங்க. அவனுமே ஏதோ குடிச்சுட்டு பயங்கரமா வாந்தி எடுத்துட்டு இருந்திருப்பான். அப்பதான் அவனுமே மனசுக்குள்ளார நான் வந்து இந்த டிமானிகல்ட்டோட 7 பெரிய ஃபேமிலியில ஒரு ஃபேமிலியான இந்த ஜோக்ஸா ஃபேமிலியோட ஒன் ஆஃப் த ஹையர் ஆஃபீஸரா மாறினதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை வந்து தலைகளா மாற போதுன்னு நான் நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அதோட இந்த கல்ட்டுல எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கலன்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா எங்கேயோ இருந்து ஒரு முட்டா பையன் திடீர்னு வந்து என்னுடைய கனவை எல்லாத்தையுமே கனவாவே மாத்திட்டு போயிட்டான்னு இவனுமே பயங்கரமா குடிச்சுக்கிட்டு உலகிட்டு கடந்திருப்பான். ஆக்சுவலா இவன் வந்து உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம ஹீரோ கூட டீ கப் எடுத்து இவன் மூஞ்சில அடிச்சிருப்பான்ல அவன் தான் இவன். கரெக்டா அந்த டைம்னு பார்த்து இவனுக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்து நிக்கிறான். அவனுமே இவனை பார்த்து அப்பதான் அந்த ஸ்ட்ரேஞ்சான ஆளுமே இவனை பார்த்து நீ தான் இந்த ரெட் சர்பன் ஹவுஸோட மாஸ்டர்னு கேட்க அதுக்கு அவனுமே ஆமா நீங்க யாருன்னு கேட்க அடுத்த நிமிஷமே அந்த ஸ்ட்ரேஞ்சான பர்சன் அவனோட ஸ்வாடை எடுத்து அவனுக்கு முன்னாடி நீட்ட அந்த ஸ்வாடில இருந்து வந்த அந்த ஒரு ஆரோட பிரஷர் இருக்கே அங்க நின்று இருந்த அந்த வாரியர் பையலோட ஓட்டமெல்லாம் வெடிச்சு சும்மா பீஸா தெரிச்சிருக்கும். அப்பதான் இவனை பத்தியுமே இன்ட்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜி வந்து இது வந்து ஸ்வாட் பிளேஸ்க்கான நேரம்னு சொல்லியிருப்பார்ல அந்த கிளானோட செகண்ட் கமாண்டர் தான் இவன். இவனோட பேர் வந்து காங்கின் மோ. கரெக்டா அந்த டைம்னு பார்த்தா அந்த கமாண்டர் பையலோட சபார்டினேட்டுமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவனுங்களுமே இவனை பார்த்து அந்த ஜோக்ஸா ஃபேமிலில இருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களோட கண்காணிப்பு வந்து ரொம்பவே வீக்கா இருக்குது, அதனால நாம வந்து நம்மளால ஈஸியா உள்ள போக முடியும்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த கமாண்டர் பையலுமே அவனோட சபார்டினேட்ஸை பார்த்து டிமானிகல்ட்ட பத்தி ஏதாச்சும் நியூஸ் கிடைச்சிச்சான்னு கேட்க அதுக்கு அவனோட சபார்டினேட்ஸுமே நிச்சயமா இல்ல, ஒருவேளை அவங்களுக்கு வந்து நம்மளை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க, அவங்க வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல அப்படின்னு அவனோட சபார்டினேட்ஸுமே சொல்லியிருப்பாங்க. அப்பதான் அந்த கமாண்டர் பையலுமே நாம வந்து அந்த டிமானிகல்ட்ட குறைச்சி மதிப்பிடக்கூடாது, இன்னைக்கு சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே நாம வந்து அந்த ஜோக்ஸா ஃபேமிலியோட முழுசா நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அந்த கமாண்டர் பையலுமே சொல்லியிருப்பான். அப்படியே கற்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் காட்டாங்க. நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பையில பத்தி இன்னைக்கு நைட்டு நாம வந்து இங்க தான் ஸ்டே பண்ண போறோம், அதனால உடனே கேம்ப் ஃபயரை வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுமே அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிருப்பான். அவனுமே சரிங்க எங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு அவனுமே ஒரு கேம்ப் ஃபயருமே ரெடி பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி நின்னுகிட்டு பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். நான் வந்து என்னுடைய இளம் வயசுலயே எல்டர் கோட்டோட டிஃபென்ஸ் டீமோட 3rd லீடரா தேர்ந்தெடுக்கப்பட்டேன், ஆனா நான் வந்து இப்ப 3rd எங்களோட பர்சனல் பாடி கார்டா இருக்கேன். என்னதான் ஒரு மாஸ்டர்ஸ் வாரியரா இருந்தாலுமே கூட அவங்களுடைய மரணத்தை எதிர்நோக்கி தான் காத்துட்டு இருப்பாங்க. 3rd எங்களோட சொன்ன மாட்டோம் அந்த டிவைன் ஜஸ்டிஸ் அலைன்ஸ் அப்புறம் அந்த அயன் பிளட் ஃபோர்ட் இவங்க 2 பேருமே அடியோட அடியா அழிக்க போறதா 3rd எங்களோட சொல்லி சொன்னாரு. அதனால அவருடைய பர்சனல் பாடி கார்டா நான் வந்து இன்னுமே பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகணும்னு இவனுமே பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோமே வந்திருப்பான். அவனுமே நம்ம டாங்க பையில பார்த்து நெருப்பை பார்த்துட்டு என்னடா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்க அவனுமே ஒன்னில எங்க மாஸ்டர்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு மொரட்டமான வந்து அடிச்சு கொண்டு வந்திருப்பான். நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பையில பார்த்து அந்த சாலிடரி பேம்பு ஃபாரஸ்ட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி சாப்பிட்டு நம்ம ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோமே அவனுடைய ட்வின் மீட்டியர் பிளேடை வச்சு அந்த மானை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அதோட மட்டும் இல்லாம
அப்புறமா நம்ம ஹீரோ அந்த ஒரு ஸ்வாட்ல அவனுடைய டிமானிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி மார்ஷலஸ் டெக்னிக்கை பயன்படுத்தி பயங்கர ஸ்பீடா கட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டாங்க பையில ஒரு நிமிஷம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அப்பதான் அவனுமே நம்ம ஹீரோ பார்த்து யங் மாஸ்டர் இந்த மான கட் பண்றதுக்காக எதுக்கு உங்களுடைய லெஜெண்டரி ஸ்வாடை யூஸ் பண்றீங்கன்னு கேட்க அதுக்கு அவனுமே என்கிட்ட இருந்ததுல இதுதான் ரொம்பவே ஷார்ப்பான ஒரு கத்தியா இருந்துச்சு, அதனாலதான் இதை வந்து நான் பயன்படுத்தினேன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாங்க பையிலுமே பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க இவங்களுமே அந்த ஒரு மான் கறியை பார்பிக்யூ பண்ணி பயங்கரமா சாப்பிட்டு இருப்பானுங்க. அந்த டைம்னு பார்த்து நம்ம டாங்க பையிலுமே நம்ம ஹீரோ பார்த்து யங் மாஸ்டர் நீங்க வந்து இந்த ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரலோட பொசிஷன்ல இருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்றீங்க, அப்படி இருக்கப்ப எதுக்காக அந்த ஒரு ஜோக்ஸ் ஆஃப் ஃபேமிலிக்கு போகணும்னு சொல்றீங்கன்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோமே அவங்கிட்ட அதுக்கான காரணம் என்னன்னா அந்த ஃபேமிலி ஹெட் வந்து இப்ப ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட செகண்ட் பேட்ரேஜுமே இப்ப செத்து போயிட்டான். அதனால அந்த ஃபேமிலியை இப்ப வழி நடத்துறதுக்கு யாருமே இல்லாததுனால அது வந்து இப்போ ஒரு மோசமான நிலைமைக்கு போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதோட இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு சான்ஸுமே கூட. அதனால அந்த ஃபேமிலியை வந்து நான் டேக் ஓவர் பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்லியிருப்பான். நம்ம பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாங்க பையெல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அவனை பத்தி அந்த ஃபேமிலி மட்டும் நான் என்னோட கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டேன்னா இந்த கல்ட்டோட சக்சஸர் கேண்டிடேட்டுக்கு நடக்கிற அந்த ஒரு போட்டியில எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பான். இந்த பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாங்க பையிலுமே நம்ம ஹீரோவை பார்த்து ஆனா யங் மாஸ்டர் நீங்க இப்படி எல்லாம் பண்ணுனா அந்த ஜெயின் வால் ஃபேமிலி சேர்ந்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? இந்த டிமானி கல்ட்டோட சக்சஸர் கேண்டிடேட் வந்து அந்த கல்ட்டோட 7 ஃபேமிலியில ஒரு ஃபேமிலி ஆக்குபை பண்ணா மத்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? இதனால பெரிய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பையில பார்த்து நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான், நான் வந்து இதை பத்தியுமே ஏற்கனவே யோசிச்சு பார்த்தேன். நான் வந்து இந்த ஜோக்ஸ் ஆஃப் ஃபேமிலி மட்டும் இல்லாம அந்த ஜெயின் வால் ஃபேமிலியுமே நான் வந்து என்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாமான்னு நான் ஏற்கனவே யோசிச்சு பார்த்தேன்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு நம்ம டாங்க பையிலுமே பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அப்பதான் அவனுமே நம்ம ஹீரோ பார்த்து ஆனா யங் மாஸ்டர் அந்த ஜெயின் வால் ஃபேமிலியோட ஃபேமிலி ஹெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிமானிகல்ட்டோட 6th யங்லாடோட ஃபாதர், அப்படி இருக்கப்ப இப்படி எல்லாம் நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவும் நம்ம டாங்க பையில பார்த்து இதை பத்தி நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது, அது மட்டும் இல்லாம என்னோட பிளானை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். கரெக்டா அந்த டைம்னு பார்த்து இவங்க இருக்க அந்த ஒரு இடத்துக்கு யாரோ ஒருத்தங்க வந்திருப்பாங்க. யாரடான்னு பார்த்தா அந்த ஜோக்ஸ் ஆஃப் ஃபேமிலியோட 4th யங்லாடோட சிஸ்டர் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அவளுமே பயங்கரமா அடிபட்டு காயப்பட்டுலாம் வந்திருப்பா. கிட்டத்தட்ட சொல்ல போனா இவளுக்கு வந்து சுய நினைவே இருந்திருக்காது. யார்கிட்ட இருந்து தப்பிச்சு ரொம்ப நேரமா இந்த காட்டுக்குள்ள ஓடி வந்திருப்பா போல. அப்பதான் நம்ம பசங்க இருக்க இந்த ஒரு இடத்துக்குமே வந்திருப்பா. அவளுமே நம்ம ஹீரோ பார்த்து கத்தி நீட்டிட்டு நிக்க அப்பதான் நம்ம ஹீரோமே அவளை பார்த்து யூரியாங் ஹாங் நீ வந்து இந்த இடத்துல என்ன பண்றேன்னு கேட்க அதுக்கு அவளுமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அவளோட தலையில லைட்டா ஒரு பஞ்ச் பண்ணிருப்பான். அதுக்கே அதே இடத்துல மயக்கம் மட்டும் விழுந்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பையில பார்த்து இவளோட உடம்புல எக்கச்சக்கமான ஸ்வாட் அட்டாக் இருக்குது, அது மட்டும் இல்லாம இவ வந்து கான்சியஸ்லே இல்ல, அதனாலதான் என்ன வந்து அட்டாக் பண்ண பார்த்தானு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்க அந்த ஒரு கேப்ல தான் இன்னொரு விஷயத்தையுமே அவன் நோட் பண்ணிருப்பான். என்னடான்னு பார்த்தா இவங்க இருக்க அந்த ஒரு இடத்துல 5 மார்ஷியல் வாரியர் வந்து இவங்க இருக்க அந்த ஒரு இடத்த நோக்கி வந்துகிட்டு இருந்திருப்பாங்க. அதே சமயம் நம்ம டாங்க பையிலுமே அந்த ஒரு எனர்ஜியுமே சென்ஸ் பண்ணிருப்பான். அப்பதான் அவனுமே நம்ம ஹீரோ பார்த்து யங் மாஸ்டர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க அந்த ஒரு வாரியர்ஸ் கிட்ட இருந்து என்னால டிமானிக் எனர்ஜி கொஞ்சம் கூட சென்ஸே பண்ண முடியல, கண்டிப்பா அவங்க வந்து நம்ம இடத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கப்பதான் கரெக்டா அவங்களுமே நம்ம ஹீரோ இருக்கா அந்த ஒரு இடத்துக்குமே வந்திருப்பானுங்க. அப்பதான் அந்த 4 பேருக்கு நடுவுல ஒருத்தன் லீடர் மாட்ட நின்னுட்டு இருந்திருப்பான். அவனுமே நம்ம பசங்களை பார்த்து நீங்களா யாரடான்னு கேட்க அவை சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பசங்களுமே அமைதியா தான் இருந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு காண்டான அவனுமே அவனோட ஸ்வாட வெளியே எடுத்துட்டு நீங்க வந்து இப்படியே தான் அமைதியா இருக்க போறீங்களா, அப்பனா சரி நீங்க வந்து அந்த பொண்ணை எப்போ பாத்தீங்களோ அப்பயே உங்களோட சாவுமே நிச்சயமாயிருச்சுன்னு சொல்லிட்டு அவனுமே பேசிட்டு இருக்க அந்த ஒரு கேப்ல ஒரு ஸ்வாட் ஸ்லாஷ் வந்து அவனோட 2 காலுமே கட் பண்ணிட்டு போயிருக்கும். அந்த லீடர் பையிலுமே ஏதோ ஒன்று ஸ்டேஞ்சா இருக்குதுன்னு கீழே குனிஞ்சு பார்க்க அடுத்த நிமிஷமே பார்த்தா அதே இடத்துல அவன் தொப்புன்னு விழுந்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பையில பார்த்து டாங் ஃபெயில் எனக்கு வந்து ரொம்பவே போர் அடிக்குது, அதனால இதை வந்து நீயே முடிச்சிருன்னு சொல்ல இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அங்க நின்றுட்டு இருந்த அந்த 4 வாரியர்ஸுமே பயங்கர கோபத்துல அவங்களோட பவரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பானுங்க. அதே சேம் டைம் நம்ம டாங்க பையிலுமே அவனோட பவரை ரிலீஸ் பண்ணிட்டு சும்மா மின்னல் வேகத்துல போயிட்டு அந்த 4 பேருமே பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இந்த பையல பண்ற அட்டாக்லாம் பார்த்துட்டு அங்க நின்றுட்டு இருந்த 4 பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. அப்பதான் நம்ம டாங்க பையிலுமே இவன் பண்ற ஒவ்வொரு ஸ்விங்கிக்குமே அங்க நின்றுட்டு இருக்க எல்லாருமே சும்மா துண்டு துண்டா விழுந்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணா அந்த ஒரு லீடர் பையன் தான் உயிரோட வந்திருப்பான். அப்பதான் அவனுமே நம்ம ஹீரோவை பத்தி யாரடா நீங்களான்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோமே அதை வந்து நான் தான் வாங்கிட்ட கேட்கணும், அதெல்லாம் இருக்கட்டும் உங்க கையில இருக்க இந்த ஒரு ஸ்வாட் வந்து உனக்கு எப்படி கிடைச்சிச்சு, இது வந்து அந்த டிவைன் ஜஸ்டிஸ் அலைன்ஸோட 28 ஸ்வாடுல ஒரு ஸ்வாடான ரெசனன்ட் பிளேடு, இதை வந்து கண்டிப்பா உனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்ல, அதே சமயம் நீ திருடி இருக்கவும் வாய்ப்பு இல்ல, அப்படி இருக்கப்ப எப்பறா உனக்கு இந்த பிளேடு கிடைச்சிச்சுன்னு அவனுமே அவனோட பவரை ரிலீஸ் பண்ணிட்டு டெரர் ஆகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவன் ஆடி போயிருப்பான். அப்பதான் அவனுமே மனசுக்குள்ளார இந்த டிவைன் ஜஸ்டிஸ் அலைன்ஸோட இந்த ஸ்வாட பத்தின டீடைல்ஸ் எப்படி ஒரு டிமானிக் வாரியருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு இவனுமே பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் அந்த இடத்துல பயங்கரமா ரத்தெல்லாம் தெரிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். நம்ம ஹீரோமே அவனை பார்த்து ஏன்டா டேய் நான் வந்து இங்க ஒருத்த கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் என்னடா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோமே அவனோட சைக்கோத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிருப்பான். அந்த லீடர் பையெல்லாம் பயங்கரமா கதறி இருப்பான். ஏற்கனவே நம்ம ஹீரோ அந்த டிவைன் ஜஸ்டிஸ் அலைன்ஸ் மேல பயங்கர காண்டில் இருந்திருப்பான். இதுல வேற அவங்களோட ஸ்வாட வேற எடுத்து வந்திருப்பான். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன இவனை சும்மா விடுவானா என்ன, அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எப்பயும் போல அவனோட சைக்கோ மூடுக்கு மாதிரி அவங்கிட்ட இருந்த எல்லா டீடைல்ஸுமே கறந்து அவனை வந்து கைத்துல கட்டி மரத்து மேலுமே தொங்க விட்டுருப்பான். அந்த லீடர் பையன் கிட்ட இருந்து அப்படி என்ன டீடைல்ஸ் கிடைச்சிருக்கோம்னா இவங்க வந்து நேத்து
நைட்டு அந்த ஜோக்ஸா ஃபேமிலிக்கு போயிட்டு அங்க இருக்க நிறைய பேரை போட்டு தள்ளிருப்பானுங்க. அப்பதான் இவளுமே அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க வந்திருப்பான்னு நம்ம டாங்க பெல்ட்டுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். அதே சமயம் நம்ம ஹீரோமே மனசுக்குள்ளார இந்த டிமானி கல்ட்டில் இருக்க 7 ஃபேமிலி மட்டுமே அந்த டிவைன் ஜஸ்டிஸ் அலைன்ஸ்ல 5 பெரிய ஃபேமிலிங்க இருக்குது. கண்டிப்பா அவங்க வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்லாம இவ வந்து ரொம்பவுமே அதிர்ச்சியில இருக்கா. இவகிட்ட இருந்துமே என்னால எதுவுமே கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்க பார்த்தா நம்ம டாங்க பெல்லுமே நம்ம ஹீரோ பார்த்து யங் மாஸ்டர் இவங்க வந்து அந்த டிவைன் ஜஸ்டிஸ் அலைன்ஸ் சேர்ந்தவங்களா இருக்கா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருப்பான். அவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பெல்ல பார்த்து அதை எப்படி நீ அக்யூரேட்டா சொல்றேன்னு கேட்க அதுக்கு நம்ம டாங்க பெல்லுமே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த டிவைன் ஜஸ்டிஸ் ஃபேக்ஷனை சேர்ந்தவங்க அந்த அலைன்ஸோட ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்க கீழே வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க. அப்படி ட்ரைனிங் எடுக்கிறவங்க அந்த டிவைன் ஜஸ்டிஸ் அலைன்ஸோட ரொம்பவே யூனிக்கான தாவோயிஸ்ட் குய் எனர்ஜி வந்து பயன்படுத்துவாங்க. ஆனா இவங்க கிட்ட இருந்து அப்படி ஒரு எனர்ஜி என்னால சென்ஸ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம அந்த டிவைன் ஜஸ்டிஸ் அலைன்ஸ் சேர்ந்தவங்க போர் திறமையிலும் அசசின் டெக்னிக் யூஸ் பண்றதுலயும் ரொம்பவே சிறந்தவங்களா இருப்பாங்க. ஆனா இவங்களை பார்க்கும்போது எனக்கு ஒன்னும் அப்படி தோணலன்னு சொல்லியிருப்பான். நம்ம டாங்க பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே ஏற்கனவே அதெல்லாம் யோசிச்சு பார்த்திருப்பான். ஏன்னா நம்ம பையன் அவனோட ஃபாஸ்ட் லைஃப்ல அந்த கிளான்ல தான் இருந்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பையில பார்த்து இவங்க வந்து அந்த டிவைன் ஜஸ்டிஸ் அலைன்ஸ் சேர்ந்தவங்களோ இல்ல அந்த அயன் பிளட் ஃபோட்டோ சேர்ந்தவங்களோ இருக்க வாய்ப்பே இல்ல. கிட்டத்தட்ட சொல்ல போனா இவங்க வந்து அந்த சென்ட்ரல் பிளேனை சேர்ந்தவங்களே இல்லைன்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு நம்ம டாங்க பையிலுமே அப்பனா இவங்க யாருன்னு கேட்க அதுக்கு நம்ம பையிலுமே இவங்களோட ஸ்வாட் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இவங்க வந்து அந்த ஸ்வாட் பிளேஸை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும்னு நம்ம ஹீரோமே கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாங்க பையில ஒரு நிமிஷம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அப்பதான் நம்ம டாங்க பையிலுமே நம்ம ஹீரோ பார்த்து இவங்க வந்து எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வேடிக்கையா இருக்குது. கண்டிப்பா இவங்க பண்ண இந்த ஒரு சம்பவம் கூடிய சீக்கிரம் டிமானி கல்ட்டுக்கு தெரிய நிறையவே சான்ஸ் இருக்குது. இதனால ஒரு பெரிய போரே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கப்ப எதுக்காக இந்த முட்டா பயிலுங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு இவனுமே கேட்டிருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோமே இவங்க வரது நார்த் பிளேஸ் நோக்கி தான் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நார்த் சைடு தான் அந்த டிவைன் ஜஸ்டிஸ் அலைன்ஸுமே இருக்குது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய சீக்கிரட் மறைஞ்சிருக்குதுன்னு இவனுமே சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணா அந்த ஜோக்ஸா ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அங்க பார்த்தா எக்கச்சக்கமான பேர் சேர்த்து போய் கடந்திருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே அந்த கமாண்டர் பைப்ல தான் எல்லாத்தையுமே போட்டு தள்ளி இருந்திருப்பான். அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோமே பயங்கர கோவத்துல ஏதோ ஒரு முட்டா பையன் என்னுடைய இறைய வந்து என்கிட்ட இருந்தே திருடிட்டான்னு இவனுமே பயங்கர கோவத்துல சொல்லியிருப்பான். அதோட இந்த ஒரு எபிசோடுமே முடியுது guys. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எப்பயும் போல யாராச்சும் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலுமே அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேற வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.